பூ கட்டி காட்ட போறோம். டேய் அதுல பொண்ணுங்க இருக்குடா. பூ கட்டுறது எப்படி ஈஸியா கஷ்டமா? உங்களுக்கு ஈஸி, நாங்க கட்டினது இல்ல. பூவா வாங்கினா ரேட் அதிகமா இல்ல உதிரியா வாங்கினா ரேட் அதிகமா? இதோடைய ஸ்டெம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, நீட்டா இருக்கு. அவட குறை சொல்ற, அவன் மேல தப்பு இருக்கு, அதை ஒத்துக்கல. ஒரு வேலையா பாருங்க, எல்லாமே கலந்த மாதிரி ஒரு வேலையா பாருங்க. ஏன் வந்துட்டு இது பெண்களுக்கு மட்டும் தான் இதெல்லாம் நீ பண்ணனா இது நீயும் ஒரு பெண் தான். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பண்ண போறோம்னா பூ கட்ட போறோம். என்னது இது, இப்படியா கட்டுவாங்க பூ? ஆமா, அவங்கன்னா இப்படிதான் பிடிச்சி இப்படி இழுத்து கட்டுவாங்க. ஈஸி. வாயில சொல்றதுக்கு ஈஸியா தான் இருக்கும், ஆனா கட்டினாதான் தெரியும் அது எவ்வளவு கஷ்டம்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நம்ம வீடியோல பூ கட்டி காட்ட போறோம். டேய் அதுல பொண்ணுங்க இருக்குடா. ஏன் அதெல்லாம் பொண்ணுங்க இருக்குன்னு சொல்றீங்க? அதெல்லாம் பசங்க பண்ணக்கூடாதா? பசங்க எங்க நீ பூ கட்டி பாத்துருக்க? பசங்க பூ கட்டி நான் பார்த்தது கிடையாது. ஏன் ஆனா கட்டக்கூடாது? அது வந்து பெண்களோட ரெகுலர் யூஸ், அது வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க, அதனால அவங்க தேவை, அதனால அவங்க வந்து அதை கட்டிக்கிறாங்க. பசங்க எங்க நீ பூ வச்சு பாத்துருக்க? கட்டிட்டு நம்மளும் என்ன வச்சுட்டே போமா? பார்த்தா நல்லா இருக்கும். சரி, பெண்கள் தான் பூ வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. ஒய்ஃப் இருக்காங்க, லவ்வர் இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு அக்கா தங்கச்சி இருக்காங்க. இவங்களுக்குலாம் வந்துட்டு உன் கையால நீ வந்து பூ கட்டி அவங்களுக்கு வச்சு கொடுக்கலாமே. சரி விடு, இப்ப என்ன பசங்க வந்து பூ கட்டணும்ன்ற, ஆமா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், பெண்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். நீ வந்து ரொம்ப நல்லவன், பெண்களுக்காக ஒரு போராடும் போராளி. அண்ணா பெண்களுக்காக வேணா நீங்க இவ்வளவுதான் கஷ்டப்படுறீங்க, உடம்பு ஏற நீங்க இப்படி வளர்த்துக்கிறீங்க. இன்னைக்கு போறோம், 4 வெரைட்டியான பூ வாங்கிட்டு வரோம். கட்ட முடியுதா, எவ்வளவு நேரம் ஆகுது, பூக்கெல்லாம் எவ்வளவு செலவாகுது அப்படின்றது எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து காட்ட போறோம். ஐயோ இந்த வெயில்ல வேற என்ன இப்படி டார்ச்சர் பண்றாங்க. ஏதாவது கொடை எடுத்துட்டு வந்துடலாம்ல. நான் தான் கேப் போட்டிருக்கேன், எனக்கு பிரச்சனை இல்லை. நீ வந்து நீ மட்டும் சேஃபா வந்துடுற. அங்க இருக்கு பேர் இதோ வந்தாச்சு பூ கடை. சாமந்தி எவ்வளோண்ணா? 60 ரூபாவா? 1/4 கிலோ வாங்கினா 2 முழம் கட்டலாமா? இருக்கிறதுலே சாமந்தி தான் வந்துட்டு ரொம்ப பெரிய பூன்றதுனால கம்மியாக கட்டினாலும் உங்களுக்கு லென்த் வந்து அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால தான் சாமிக்கெலாம் வந்து சாமந்தி பூ வச்சுருவாங்க. நிறைய சாமிக்கு போட்ட மாதிரியும் தெரியும். அப்படிலாம் கிடையாது, அதுதான் ரேட். மல்லிப்பூ வைக்க சொல்லலாம், பார்க்கலாம். மல்லிப்பூ ரேட் அதிகம், ரேட் அதிகம், அதனால சாமி வந்து கோச்சுக்கு. எனக்கு நெச்சனோட சின்ன மாலை தான் போட்டிருக்கேன். கீழே இருக்கிறது எல்லாமே 50. ரோஸ் வெரைட்டிஸ் எல்லாமே 50. சாமந்தி வெரைட்டிஸ் எல்லாமே வந்து 60. இது ஒரு 1/4 கிலோ, இது ஒரு 1/4 கிலோ, இது ஒரு 1/4 கிலோ. 1/4 கிலோக்கு இவ்வளோவாடா? பூவோட வெயிட் வந்து கம்மி இல்லை, அதனால வந்து 1/4 கிலோனாலே இவ்வளோ வரும். நீ என்ன கடையாடா போட போற இவ்வளோ வாங்குற? நான் போயிட்டா சாமந்தி வாங்கிட்டோம், ரோஸ் வாங்கிட்டோம், வெள்ளை சாமந்தி அதுவும் சாமந்தி தான். அப்புறம் மஞ்சள் கலர் சாமந்தி வாங்கிட்டோம். இன்னும் வந்துட்டு மல்லிப்பூ மட்டும் மிஸ்ஸிங். இந்த பூலேயே வந்து கொஞ்சம் மல்லிப்பூ வந்து கொஞ்சம் ரேட் அதிகம், அதனால மல்லிப்பூ வந்து கட்டி பார்க்குறோம். கண்டிப்பாக நம்ம வந்து கட்டி பார்க்குறோம். A few moments later. இந்த லொக்கேஷனில் வந்துட்டு ஒரு 3-4 கடைக்கிட்ட கேட்டுட்டோம். எல்லா கடையிலுமே வந்து கட்டின பூ தான் இருக்கு, உதிரி பூ இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. கேப்டா கேப். ஏதாவது கொடை எடுத்துட்டு வந்துடலாம்ல. நான் தான் கேப் போட்டிருக்கேன், எனக்கு பிரச்சனை. நான் தான் கேப் போட்டிருக்கேன், எனக்கு பிரச்சனை. பரவாயில்ல வா, நானும் அப்படிதானே வரேன். அதுக்குதான் நான் நல்ல எண்ணம் இருக்கணும். வா வா வா. மல்லிப்பூ எங்கேயுமே கிடைக்கல. ஒரு பாட்டி கிட்ட கேட்டோம், போரூர்ல வந்து பூ மார்க்கெட் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இப்போ அந்த பூ மார்க்கெட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். இந்த சந்து உள்ள தான் வந்துட்டு மார்க்கெட் இருக்குன்னு சொல்றாங்க. உள்ள போய் பார்ப்போம். என்னடா இங்க ஒரு தனி உலகமே இருக்கு. பூ கடைக்கு வந்துட்டோம். பூ கட்டுறது எப்படி, ஈஸியா கஷ்டமா? உங்களுக்கு ஈஸி, நாங்க கட்டினது இல்லைல்ல. அது கொஞ்சம் ட்ரைனிங் இருந்தால் தான் கட்ட முடியும். சரி, எத்தனை வருஷமா கட்டுறீங்க? உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும், இதெல்லாம் எங்க கிட்ட வராதீங்கட்டு. பல்லு போடாதனாலயா? அழகு ஸ்பாயில் ஆகுது. அவங்க அழகு ஸ்பாயில் ஆகுதுன்ட்டு அதனால பேட்டி கொடுக்க மாட்டாங்களா? அதனால ஈஸியா இருக்கு, இல்லைன்னா கஷ்டம். எவ்வளோக்கா? கொஞ்சம் கம்மி பண்ண மாட்டீங்களா? அது 100 ரூபா கொடுக்குறேன். நீ வந்து ஃபர்ஸ்ட் வந்து கேட்கறதுனால உனக்கு 80 ரூபாய். எத்தனை முழம்? அதுல வந்து 5 முழம் வரும். இது 5 முழம் வருமா? பூவா வாங்கினா ரேட் அதிகமா இல்ல உதிரியா வாங்கினா ரேட் அதிகமா? கட்டினா ஒரு முழம் 30 ரூபாய். கை கூலி இருக்குல்ல, கட்டு கூலி. ஸ்ட்ரைட்டா கட்டி வச்சது வாங்க கூடாது. கட்டி வாங்கலாம். அர்ஜென்ட் வேணா நீ கட்டுவியா? கட்டினே இருக்குல்ல. பாருங்க, அதனாலதான் இப்போ வந்து நாங்க வந்து கத்துக்க போறோம். நாங்களே இதை வந்து கட்டுறதை கத்துக்கணும் அப்படின்னா 2 நிமிஷத்துல உங்களை மாதிரி நாங்க பேசிக்கிட்டே கட்டிடுவோம். உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. சரிக்கா வரேன்.
பாய் பாய் சொல்லுங்க. பாய்டா. ஸோ இப்போ பூ கட்ட தேவையான அனைத்து பொருட்களும் நம்ம கிட்ட இப்போ இருக்கு. நூல் இருக்கு, சிசர் இருக்கு, பூ இருக்கு. சரி, பூ இருக்கு. பாருங்க, இப்படியே வச்சு இதை அப்படியே ரொட்டேட் பண்ணி இப்படி எடுத்து இதை வந்து அந்த பூக்குள்ளார விட்டு அப்படியே இழுத்தீங்கன்னா உங்களுக்கு சுருக்கு ஃபார்ம் ஆயிக்கும். ஓகே, கத்துக்கிட்டான்னு நினைக்கிறேன். பண்ணுவான். ஃபர்ஸ்ட் பூவை கையில எடுத்துக்கணும். கையில எடுக்காம என்ன கால் எடுப்பாங்க? ஏய், ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லணும்ல. சரி, பண்ணு. அடுத்தது பூவை இப்படி சுத்திக்கணும். 2 விரல் எடுத்ததும் மறுமுறை. அவ்வளவுதான். வருது பாருங்க, வருது. அவ்வளவுதானா? கத்துக்கிட்டியா? இப்படி போட்டு இப்படி இழுத்து. அவன் வந்து ஏமாத்துறான். இவனுக்கு இன்னும் கத்துக்கிற. டேய் இருடா, அக்கா சொல்லி தரத ஒழுங்கா கவனிடா. ஒரு கப்ல தண்ணி வச்சுக்கோங்க. கப்புல தண்ணி எதுக்குடா? பூ கட்டுறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம கிட்ட இருக்குன்னா இன்னும் கப்புல தண்ணி வேற கேக்குறாங்க. போ, அக்கா சொல்லிட்டாங்க, போய் கப்புல தண்ணி எடுத்துட்டு வா. வா. இப்ப அக்கா சொன்ன மாதிரி நம்ம கிட்ட ஒரு கப்புல தண்ணியுமே இருக்கு. ஈரப்படுத்திக்கிங்க. நல்ல நெருக்கமா வந்துரும் பூவு. மொத்தமா தண்ணி உள்ள முக்கிரவா? ஏய் வேணாம், கொஞ்சம் போதும். ஃபர்ஸ்ட் சுத்து கீழ் வழியா, நாட் வந்து மேல் வழியா. அப்படி போடும்போது அது கலடவே கலடாது. இப்படி வச்சு. ஐயோ என்னடா இது, ஒரு இழுக்க சொன்னாங்க. விழுந்துச்சுடா. சாமந்தில இருந்து ஆரம்பிக்கிறாங்க. எப்பவுமே ஒரு வேலை எடுத்தோம்னா அந்த வேலையை ஃபுல்லா முடிச்சிட்டு தான் போகணும். மூடி இந்த பாரு எவ்வளவு நீட்டா இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, இதுல தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு. சாமந்தி கட்டுறேன், நான் யாருன்னு காட்டுறேன். கட்டி இருக்கிறது எவ்வளவு நீட்டா வருதுன்னு. ஆல்ரெடி வந்து பூ வெடிக்கிற ஸ்டேஜ் ஆயிடுச்சு. அதனால பூ வெடிக்கிற ஸ்டேஜ் ஆயிடுச்சு. அக்கா வந்து பூ வெடிச்சதுக்கு அப்புறம் எதை சொல்றாங்கன்னா, இது வந்து மொட்டா இருக்கு. வெடிச்சது அப்படின்னா பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. இதைதான் வந்துட்டு இந்த கேர்ள்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கியா, இந்த மாதிரி பூலாம் வந்து அவங்க கையில கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோ, பசங்க காதுல வச்சுட்டு போயிருவாங்க. அதுவும் பண்ணுவாங்க. ஆனா இப்பெல்லாம் அது அவங்க காதுலயே வச்சுக்கிறாங்க. இங்க பத்தியா, இப்படி வச்சுட்டு இந்த மாதிரிலாம் வந்து போஸ் கொடுப்பாங்க. எனக்கு பிடிக்கல. உனக்கு ஏன் பிடிக்கணும்? உனக்கு வேணா நீ ஒண்ணு வச்சுக்கோ. இந்த வீடியோ முடியற நாங்க 2 பேரும் காதுல வச்சுக்க போறோம். எங்களுக்கு எந்த பொண்ணு வந்துட்டு வைக்க கூடாது, அதனால எங்களுக்கு நாங்களே வச்சுக்கோ. இதெல்லாம் கலைங்க. நான் மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து கட்ட போறேன். ஸ்டெம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, நீட்டா இருக்கு. அதனால வந்து நம்மளுக்கு செட் ஆகல. அவனை குறை சொல்றான், அவன் மேல தப்பு இருக்கு, அதை ஒத்துக்கல. பூவை குறை சொல்லிட்டு அவங்க எந்த பூ எடுப்ப? அது ரோஸ் எடுக்க போறியா? ஆமா, ரோஸ்ன்னு ஒண்ணுதான் ஞாபகம் வருது. அது ஏன் இந்த லவ்வர்ஸ் டே அன்னைக்குலாம் வந்து ரோஸ் தராங்க? ஏன்னா அது லவ்வர்ஸுக்கான ஒரு எப்படி சொல்ல வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, அவங்களுக்காக படைக்கப்பட்ட ஒரு பூ. அதுதான் நான் ஏன்னு கேக்குறேன். இதோ இந்த சாமதி கூட தான் தரலாம். சாமதி எப்படா? காதலுக்கு உரிய ஒரு பூ ரோஸ். அதை யார் வந்து கண்டுபிடிச்சான்னு எனக்கு சீரியஸா தெரியல. இதுல இருக்கிற காம்பு வந்து சின்னதா இருக்கு. வேற ஒரு இதுல செடியில வளரும். அந்த செடியில வர்றது காம்பு வந்து பெருசா இருக்கும். அதை அப்படியே பிச்சு அப்படியே கொடுக்கும்போது அது ரோஸ் ஒரு பொக்கே மாதிரி இருக்கும். பெரிய ரோஸ் ஒண்ணு இருக்கும்ல, இவ்வளவு பெருசா ஒண்ணு இருக்கும்ல, அதை வந்து சொல்றான் பையன், இது இப்படி பிடிச்சுன்னு கொடுக்கலாம். இப்ப நான் கேக்குறேன், சன்ஃபிளவர் தெரியும்ல, அதை விட நல்லா இவ்வளவு பெருசா தானே இருக்கும். அதை திரும்பி கொடுத்துட்டு ஐ லவ் யூ சொல்லலாம்ல. இனிமே லவ்வர்ஸ் டே அன்னைக்கு சன்ஃபிளவர் தான். ஏன் மல்லிப்பூவும் இப்படி கொடுக்கலாமே? மல்லிப்பூ வந்து அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு கொடுவாங்க. இப்ப இந்த படம் எல்லாம் பார்த்தனா எப்பயுமே எப்படி போர்ட்ரே பண்ணுவாங்கன்னா, கணவர் வந்து ஒரு மனைவிக்கு வந்து அல்வாவும் மல்லிப்பூவும் வாங்கிட்டு போய் தராரு. ஏன் மல்லிப்பூ ஏன் அந்த மாதிரி அந்த விஷயத்துக்கு ப்ரொமோட் பண்றீங்க? அது ஏன்னா பேய்ங்களுக்கு எல்லாம் மல்லிப்பூ தான் பிடிக்குமா, அதனாலதான். இப்ப யாராவது கல்யாணம் பண்ணா பொண்டாட்டி பேய் தானே எல்லாரும் சொல்றாங்க. மேபி இருக்கலாம், சூசகமா வந்து சொல்றாங்க போல. நீ வந்து ஒரு ஆவி இந்த மல்லிப்பூ இதை வச்சு நைட்டு ஃபுல்லா தெரியும். இவன் வந்து பூ கட்டல, பூ வந்து அடிக்கிட்டு இருக்கான். உனக்கு தெரியலன்னு சொல்லிக்கோ. அப்ப உனக்கு தெரியுமா? ஆமா, அது ரெண்டு கட்டி. நீ எத்தனை கட்டிருக்க? ஃபர்ஸ்ட் வந்து இதை கட்டினேன், இதை கட்ட முடியலன்னு இதை கட்டினேன். கேட்டா இது காம்பு பெருசா இருக்குன்னா, இதுல வந்து காம்பு சின்னதா இருக்குன்னா எனக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து வந்து ரோஸ் எடுத்தா இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. இந்த ரோஸ்ல தான் பிரச்சனை. இது வந்து ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, ஆனா இது அப்படி கிடையாது. இதோட ஸ்டெம் வந்து லைட்டா இருக்கு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. பூ கட்டுறது மட்டும் இல்ல கைஸ், வேற என்னெல்லாம் பொண்ணுங்க பண்ணுவாங்க? கோலம் போடுவாங்க, காலைல கோலம் போடுவாங்க, அதுக்கப்புறம் வந்து மெகந்தி வைப்பாங்க. இந்த மாதிரி எல்லா வேலைகளையும் வந்து நாங்க பண்ணி காட்டுறோம். பசங்க பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து உங்களுக்கு பண்ணி காட்டுறோம். ஏய் என்னடா பூ மட்டும் தானே கட்டணும், நீ என்ன இப்ப ஏதாவது சொல்லு கிடப்பாரு? ஃபங்க்ஷன்ஸ் டைம்ல உங்களுக்கு வந்து நம்ம மெகந்தி வைக்குங்க சொன்னா வச்சு விடுறோம். காலையிலேயே எழுந்திரிச்சு 4 மணிக்கெல்லாம் எழுந்து கோலம் போடுவாங்க. அது மாதிரி கோலமும் போடுறோம், புடவையும் கட்டிக்கிறோம்.
அதையும் பண்றேன், எல்லாத்தையும் பண்றேன், அதையும் பண்றேன். நீ சொல்றது வந்து எப்படி இருக்குன்னா பெண்களுக்கு அவங்களுக்கான வேலையை வந்து அவங்களே பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றேன். நான் ஆனா அது எப்படி பாக்குறேன் அப்படின்னா, இப்ப வீட்டுல வந்து அயன் பண்றோம், பையனுக்கும் அயன் பண்ண தெரியும், பொண்ணுக்கும் அயன் பண்ண தெரியும். பொண்ணுக்கு பையன் வந்து அயன் பண்ணி வைப்பான், பையனுக்கு வந்து பொண்ணு அயன் பண்ணி வைப்பான். அதே மாதிரி இதுவுமே ஒரு வேலையா பாருங்க, எல்லாமே கலந்த மாதிரி ஒரு வேலையா பாருங்க. ஏன் வந்துட்டு இது பெண்களுக்கு மட்டும் தான் இதெல்லாம் நீ பண்ணனா இது நீயும் ஒரு பெண்டா அப்படி இல்லடா. ஏன்னா இப்ப வந்து அவங்க வந்து வேலைக்கு அதிகமா போக மாட்டாங்க. இப்ப ஆண்கள் தான் வேலைக்கு போறது. ஃபங்க்ஷன் டைம்லயே வந்து ஆண்கள் வந்து வேலைக்கு போயிடுறாங்களா? டைம்ல லீவ் போடுவோம் தான். லீவ் போட்டு அன்னைக்கு வீட்டுல இருக்கீங்கல்ல. ஆமா. அது இல்லாம இப்ப எல்லா பெண்களும் வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க. கட்டியாச்சு. அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. ஐயோ அவ்வளவு இன்னைக்கு எல்லா பூவும் வேஸ்ட் ஆயிடும்னு நினைக்கிறேன். இப்படி வளைச்சு இப்படி நம்ம இப்படி உள்ள விட்டு இப்படி இழுக்கும் போது மல்லிப்பூ சின்னதா இருக்கு. அப்ப அந்த கேப் உள்ள கரெக்டா போயிட்டு வந்துருது. இது வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெருசா இருக்கு. இவ்வளவு பெருசா பண்ணும் போது அப்ப நம்ம அவ்வளவு பெரிய கேப் ஒன்னு கிரியேட் பண்ணணும். சோ ஐ எம் பேக் டு மல்லிப்பூ கைஸ். பேக் அடிச்சிட்டா பத்தியா? இப்போ என்ன ரேவஸ்டிரியோட பயங்கரமா ஜம்ப் பண்ணக்கூடிய ஆள்ரா. உங்களுக்கு எத்தனை மரம் வேணும்? இந்த ஒரு 2 பூ ஒழுங்கா கட்டி காட்டு. A few moments later. சக்சஸ்ஃபுல்லா 2 போட்டாச்சு. 2. வாவ்! ஹரிஸ்க்கு ஒரு சாக்லேட் ஃப்ளவர். நான் தான் மாத்தி சொன்னேன். அது ஷவரா? ஆமா, இந்த வேலை எல்லாம் பசங்க செய்யவே மாட்டாங்கன்னு சொன்னேன். ஆமா. இப்போ நம்ம பூ வாங்கணுமே, அங்க கட்டின்னு இருக்கிறது ஒரு ஆண் தானே. அது வந்து ஒரு தொழில், ஓகேவா? இப்போ வந்து பியூட்டிஷியனாகவும் ஆண்கள் இருக்காங்க, அதுக்கடுத்து சமையல் செய்கிற இடத்துல எல்லாமும் எல்லா இடத்துலையும் ஆண்கள் இருக்காங்க. பொதுவாக வந்துட்டு எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னு கேட்டால் தெரியாது. குக்கிங் பண்ணுறவங்க எல்லாருமே வந்துட்டு குக்கிங் பண்ண மாட்டாங்க. பசங்க கேர்ள்ஸ் மட்டும் தான் எப்பயுமே வந்து வீட்டில் குக்கிங் பண்ணுவாங்க. பசங்களுக்கு வந்துட்டு இந்த சாப்பிட்ட தட்டை கூட சில வீட்டிலலாம் எடுத்து வைக்க மாட்டாங்க. சில பசங்கள்லாம் ரொம்ப அழுத்தி கட்டினா அது மாதிரி புட்டுக்குது. சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். பூ வந்து ரொம்ப மென்மையானது, பெண்மை போல. எந்த பெண்மை மென்மையா இருக்காங்க சொல்லு. உன் தாய் இல்லையா? அது ஏன்டா உங்களுடைய வீட்டு ஆளுங்களா மட்டும் ஒரு மாதிரி பாக்குறீங்க, வெளியாலாம் ஒரு மாதிரி பேசுறீங்க? என் தாய் எனக்கு மட்டும் தான் மென்மையானவ, ஆனா அவங்க வீட்டுக்காரர் கிடையாது. எப்பா இடுப்புலாம் வலிக்குதுடா. எனக்கு முதுகு வலிக்குது. எவ்வளவு இருக்கு பாருங்க. எப்படி இன்னைக்கு வந்து கட்டி பிடிக்க போறோம். இது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு 3 கவர் இருக்கு. நம்மளோட கலாச்சாரம், நம்மளோட பண்பாடு இதெல்லாம் வந்து அழிஞ்சுக்கிட்டே வருது. இந்த பெண்கள்லாம் வந்து பூ வைக்கிறது இதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது. மற்ற ஆண்களுக்கு எப்படின்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஒரு பெண் வந்து பூ வச்சுட்டு போனாங்க அப்படின்னா எனக்கு வந்து பாக்குறதுக்கு எனக்கும் அதான் பிடிக்கும். ஸோ அதனால எல்லாரும் பூ வச்சுக்கிட்டு போங்க. எல்லாரும் சாரி கட்டிட்டு போங்க. பூ கட்டுறதுலாம் வந்து கேர்ள்ஸுக்கு வந்து ஆக்சுவலி ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு திங் நினைக்கிறேன். 4 லேடிஸ் ஒன்னா வந்து உட்காந்துச்சாங்க அப்படின்னா ஊருக்கதை. அப்போ வந்து பசங்க என்ன பண்ணுவாருங்க, இப்படி யாரும் உட்காந்து கேட்டுட்டு இருப்பாங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இல்ல அதை பண்ணாடி இன்னொன்னு கேட்டீங்க தெரியுமா? எப்பயுமே எல்லாரும் உட்காந்து கட்டி தான் நான் பாத்துருக்கேன். படுத்துன்னு கட்டுவோமா? உனக்கு முதுகு வலிக்குது அதனால படுத்துன்னு கட்டலாம் கேட்குறேன். நான் முன்னேறிட்டேன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, நானும் முன்னேறிட்டேன். என்னுடைய பூ பாருங்க. இதை பார்த்து எனக்கு கேர்ள்ஸ் ஃபேன் வேற அதிகமாகிடுவாங்க. எது பூ கட்டி கொடுக்குறது? எப்படா ஏதாவது ஒரு ஆடு கிடைக்குன்னு பார்த்துன்னு இருப்பாங்க. நீயே போய் மாட்டிப்ப. அந்த ஆடு நீ தான். அடக்கமா உட்காந்து ட்ரை பண்ணலான்னு பார்த்தா முடியல, என்னாலே முடியல. நான் எவ்வளவு தூரம் வந்துட்டேன், இன்னும் வரவே இல்லை. டேய், இவ்வளவு கேப் நடுவுல விட்டு விட்டு கட்டினா நான் இவ்வளவு கூட கட்டிடுவேன். நெருக்கமா வச்சு கட்டணும். One hour later. Two hours later. கட்டுடா. இப்போ ரெஸ்ட் டைம். ரெஸ்ட் டைமா? ஆமா. நோ ரெஸ்ட் டைம். பாரு, பண்டில் இருக்குது கவரு. நான் வேணா கொண்டா தூங்கிட்டா. தூங்குறியா? தம்பி, எல்லாத்தையும் கட்டி முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையே. திரும்பி போடுற ஐடியாவே இல்லை ப்ரோ. ஐ டோன்ட் கேர். Hours later. 4 hours later. கைஸ், ஒரு வழியா பூ கட்டி முடிச்சிட்டோம். இப்போ நான் கட்டின பூவெல்லாம் காட்டுறேன். சாமந்தி பூ, ரோஸ்,
வெள்ளை சாமந்தி. சார் நீங்கள் கட்டினது காட்டுங்க. 1.5 முழம். இதுதான் முளம்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஒரு கை தான் நம்மளுக்கு முளம் அளவு. ஃபஸ்ட்டு என் பூவை தொட. இப்போ வந்துட்டு என் பூ தொட. ஓவரா பண்ணாதீங்க மோகன். கிட்டத்தட்ட ஒரு 2 முளம் கிட்ட கட்டிட்டாங்க. 2 முழம் கட்டியிருக்கேன். நான் வந்து 3 பூ கட்டியிருக்கேன். நீ வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு மல்லிப்பூ மட்டும் தான் கட்டியிருக்கேன். 3 பூ இதுக்கு சமமாகுமா? இப்போ இந்த எல்லா பூவையும் என்ன பண்ண போறோம்னா ஒரு பொண்ணுக்கு போய் கொடுக்க போறோம். செருப்பால அடிப்பேன். இந்த எல்லா பூவையும் என்ன பண்ண போறான்னு நீங்களே பாருங்க. இப்போ பொண்ணுக்கு கிடையாதா? மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.